எல்லா பேர் வீட்லேயும் இப்படி ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கும். இந்த மாதிரி டியூப் லைட்டு எல்லார் வீட்லேயும் எரிஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணுறப்ப எரியாமல் போயிடும். அப்படி எரியாமல் போன ஒரு லைட்டு நமக்கு குப்பையில் இருந்துச்சு. அதை எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த லைட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பரட்டி பரட்டி சுற்றி சுற்றி பார்த்தேன். ஒரு சைடு மட்டும் பிசு பிசுப்பாக இருந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது கிச்சனில் யூஸ் பண்ண லைட். நம்ம அடுப்பில் இருந்து வந்த இதெல்லாம் அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அதில் தான் ஒட்டியிருக்கு. சரி, இதை க்ளீன் பண்ணி இதை ரீஸ்டோரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். சரி, இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிசு பிசுப்பானதை தொடச்சிடலாம் அப்படின்னு தின்னர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டால் தின்னருக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதை எப்படி தேய்ச்சாலும் அது அப்படியே தான் இருந்துச்சு. அது போகவே இல்லை. நான் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி பார்த்தேன், போகவே இல்லை. அப்புறம் ஸ்ப்ரே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சு விட்டேன். அப்பயுமே அது போகிற மாதிரி தெரியல. சரி, துணியை வச்சு துடைக்கலாம் அப்படின்னு நினச்சி துணியை எடுத்துகிட்டு அந்த துணியில் தின்னரை ஸ்ப்ரே பண்ணி அந்த ஸ்ப்ரே பண்ண அந்த தின்னரை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். தேய்க்க ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு. போன காரணம் என்னென்னா, துணியை வச்சு தேய்ச்சதுனால இல்லை, தின்னர் கொஞ்சம் ஊறி இருந்ததுனால அது போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, தின்னரை ஸ்ப்ரே பண்ணி அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி ஊற வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். இதை வீடியோவில் காட்டினா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் அதை நான் வீடியோவில் காட்டல. இந்த மாதிரி டஸ்ட் இருக்கிறத கண்டிப்பான முறையில் எல்இடி டியூப் லைட்டை கழுவுறேன் துடைக்கிறேன்னு ரெடி பண்ணாதீங்க. நீங்கள் அழுத்தி துடைக்கிறப்ப அது பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி தின்னரை வச்சு தான் க்ளீன் பண்ணணும். இந்த தின்னரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 வரும். அதுக்கு நீங்கள் கூட 100 போட்டு புது டியூப் லைட்டே வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணேன். அந்த டியூப் லைட் கம்ப்ளீட்டாகவே க்ளீன் ஆயிடுச்சு. அதை உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணேன். அதை ஊற வைக்க, அதுக்கப்புறம் திரும்ப அதை தேய்க்க, இதே வேலையாக இருந்துச்சு. ஒரு வழியாக இந்த இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டு பார்க்க உங்களுக்கு புது லைட்டு மாதிரி தெரியும். இது எல்லாமே தின்னரை வச்சு ஊற வச்சு எடுத்தது. குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு மேலே இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இதை கழட்டி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து எடுத்தது. அதனால் உள்ள போர்டு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் அதை ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ள போர்டு எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன் பண்ணணும். இந்த கேசிங்கில் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் இருக்க கவர் கலண்டு வந்துடும். இந்த சைடில் தான் நம்ம எல்இடி இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. போர்டுமே இந்த சைடில் தான் உள்ளே இருக்கும். இது மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கவர் கலண்டு வந்துடும். 2 சைடுமே கழட்டிக்கோங்க. ஏன் 2 சைடும் கழட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சைடு நம்ம டியூப் லைட்டை உருகிறதுக்கு இது இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு அது இன்னொரு எட்ஜ் இருக்கும், அது கலண்டு வராது. ஸோ உங்களுக்கு ஒரு சைடு கலட்டுறதுக்கு இழுக்கிறதுக்கும் இன்னொரு சைடு தள்ளுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதனால தான் அப்படி கழட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரப்பர் புஷ் எடுத்தாச்சு. இந்த ரப்பர் புஷ் கொஞ்சம் தேவைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வழியாக பல்லி ஏதாவது உள்ளே போயிடும். உள்ளே போய் அதில் அந்த போர்டில் கரெக்டாக பல்லி ஒட்டிக்கிடுச்சுன்னா அப்புறம் ஷார்ட் ஆயிரும். வீட்டில் ஃபீஸ் போயிட்டே இருக்கும். எதுக்கு ஃபீஸ் போகுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் அப்புறம் ஒரு எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு அது 1000-500 செலவு பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்க பார்ட்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு வழியாக போர்டை கழட்டிட்டு உள்ளே பார்த்தா போர்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. இந்த போர்டை திரும்ப நம்ம ரெடி பண்ணுறது கஷ்டம். ஸோ அதை கட் பண்ணி போட்டு நம்ம எல்இடி நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். எல்இடி டெஸ்டரை வச்சு நான் செக் பண்ணுறேன். இந்த டெஸ்டர் 300 வோல்ட் வரைக்கும் டெலிவரி பண்ணோம். எந்த எல்இடினாலும் செக் பண்ணிக்கலாம். சிங்கிள் எல்இடினாலும் சரி, மல்டிபிள் எல்இடினாலும் சரி, எதனாலும் செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்இடி நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவோம். எல்இடி நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். எல்இடி நல்லா இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃப்ளாப். எல்இடி சூப்பராக எரியுது பார்த்தீங்களா. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், அந்த எல்இடி எவ்வளோ வோல்டேஜ் எடுக்குது அப்படிங்கிறத அந்த டிஸ்பிளேயில் காட்டும்.
சரி இதுக்கு எல்இடி டிரைவர் மட்டும் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய எறும்பு கடையிலேருந்து ஒரு எல்இடி டிரைவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது பழைய எறும்பு கடையிலேருந்து எடுத்ததுங்கிறதுனால கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சு. அதை ஐபி அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கடுத்து வந்து இதை போர்டில் எல்இடியில் மாட்டி பார்க்கலாம். இது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாகவே மண்ணாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மண் இருக்குன்னு. இது வந்து ஒரு குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு எல்இடி டியூப்லைட் வந்து எதாவது ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா இரும்பு கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி போர்டு நிறையா கிடைக்கும். இதெல்லாம் ஃப்ரீயாக தான் தந்தாங்க. நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சும்மா மண்ணாக இருந்துச்சு. அந்த மண்ணை மட்டும் ஐபி அடித்து க்ளீன் பண்ணிட்டேன். நான் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா வோல்டேஜ் வந்துச்சு. ஸோ வந்து அதில் இருக்க பழைய வயரை கழட்டிட்டு நம்ம எல்இடியோட வயரை வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக சால்டர் பண்ணிக்கலாம். பழைய வயரை கழட்டிட்டேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இதில் கரெக்டாக கொடுக்கணும், டிசிங்கிறதுனால. ஸோ வந்து அதை மார்க் பண்ணி வச்சுட்டு கழட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த கெப்பாசிட்டரில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மார்க்கிங் இருக்கும். அந்த கெப்பாசிட்டருக்கு பேரலாக தான் நீங்கள் வந்து இதை சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கெப்பாசிட்டரில் வந்து சைடில் கோடு இருக்க லைன் வந்து நெகட்டிவ், கோடு இல்லாத லைன் வந்து பாசிட்டிவ். இப்போ வந்து பாசிட்டிவ் வந்து சால்டர் பண்ணி விட்ருவோம். சால்டர் பண்ணிட்டு லைட் ஏறிதான்னு செக் பண்ணலாம். ஓகே, சால்டர் பண்ணியாச்சு. இப்போ லைட் ஆன் பண்ணால் லைட்டு சூப்பராக எரியுது. லைட் எரியுது. அப்போ டிரைவர் நல்லாயிருக்கு, இதுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை அப்படியே உள்ளே கேசிங்குள்ளே மாட்டிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உள்ளே கேசிங்குள்ளே சொருக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே அந்த இதில் சின்ன காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே வச்சு லைட்டை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணோன்னா அப்படியே உள்ளே போயிடும். அதை உள்ளே தள்ளிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு செக்மெண்ட் மாதிரி இருக்கும், அதை வந்து டிரைவரை அதுக்குள்ளே வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் டிரைவர் நடுவில் வரும். அது சும்மா தள்ள முடியாது. ஸோ வந்து அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த நம்ம ரப்பர் கேசிங் எடுத்தோம்ல அந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு வயரு இல்லைன்னா கம்பி இது மாதிரி ஏதாவது விட்டுட்டு அந்த இடத்துல இங்கிட்டு வெளியே வர்ற அந்த வயரை வந்து இதில் கட்டி இழுக்கணும். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது வழியாக வயரை வந்து உள்ளே விடணும். நான் என்ன பண்ணேன்னா அதுலேருந்து எடுத்த வயரவையும் ஜாயின் பண்ணி உள்ளே விட்டுட்டேன். இது உள்ளே விட்டோன்னே இது வந்து அந்த சைடில் வரும். அந்த சைடில் வந்துச்சுன்னா அந்த வயரை அப்படியே எடுத்துகிட்டு இந்த டிரைவரில் மாட்டி விட்டுறலாம். டிரைவரில் இருக்க வயரை வந்து ரெண்டு ஒன்றா ஜாயின் பண்ணி அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டோன்னா போர்டு வந்து உள்ளே போயிடும். இந்த வயர் வந்து மேலே வந்துடும். நல்லா கட்டி விட்டிங்கன்னா ஒரே இதில் வந்துடும், இல்லைனா லூஸ் ஆகி கலண்டு வந்துடும். நான் லைட்டாக முறுக்கி விட்டுட்டு அதை அப்படியே உள்ளே வச்சு தள்ளி விட போகிறேன். இந்த சைடு இழுக்கிறேன், அந்த சைடு தள்ளுறேன். ஸோ வந்து ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. அது ஒரு சைடாக வச்சு தள்ளணும். அது நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தா தான் தெரியும். இதில் எனக்கு வீடியோவில் சரியாக காட்ட முடியல. ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் இண்டக்டர்லாம் சைடில் தட்டும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளணும். இந்த பொசிஷனில் தள்ளினீங்கன்னா போகாது. பாதியில் ஸ்டக் ஆயிடுச்சு எனக்கு. அதனால தான் சொல்கிறேன், இதை வந்து வேறு பொசிஷனில் வச்சு தள்ளணும். அந்த இது இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு தள்ளினீங்கன்னா உள்ளே போயிடும். ஆக்சுவலாக முதல்ல இந்த டிரைவர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நான் தான் வந்து தப்பாக மாட்டிட்டேன். உள்ளே தள்ளியாச்சு. இந்த சைடு வயர் வருதுல, இதை வந்து அப்படியே வெளியே எடுத்துட்டோம்னா டிரைவர் வந்து சென்டர் ஆஃப் பொசிஷனுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த ரப்பர் கேசிங்கை வந்து மறக்காமல் மாட்டிடணும். அதில் ஏன் சொல்கிறேன்னா அதே தான், பள்ளி உள்ளே போச்சுன்னா டிரைவரில் போய் அந்த சர்க்யூட்டில் போய் ஒட்டிக்கிடும். ஒட்டிடுச்சுன்னா நமக்கு பல்பு இந்த லைட்டை போடுறப்பெல்லாம் ஃபியூஸ் போய்கிட்டே இருக்கும். ஃபியூஸ் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டு உள்ளே கருக ஆரம்பிச்சிடும் பள்ளி. அதனால் க்ளோஸிங் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறது பெட்டர். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ சைடில் இருக்க அந்த கவரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல அந்த ஹோல்டரில் இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம்.
2 சைடுமே க்ளோஸ் பண்ணணும். இந்த சைடு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த சைடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து